நமோ ஹிமாலயம். உங்களுக்கு வச்ச ட்ராப் எதுன்னு தெரியுமா? உங்களுக்கு வச்சிருக்க ட்ராப் தெரிஞ்சாவே நீங்கள் அந்த ட்ராப் வந்து வெளியில் வந்து நீங்கள் யாருன்றது கண்டுபிடிக்கிற அந்த கேட்டு, அட்லீஸ்ட் அந்த கேட் இருக்குன்னாலும் உங்களால் உணர முடியும். உணர்ந்துட்டீங்கன்னா அந்த கேட் உங்களை நோக்கி வரும். அப்புறம் அந்த கேட் தானாக ஓப்பன் ஆகிடும். அப்படி என்ன ட்ராப்பு? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ட்ராப். ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ்க்கு நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். பெண்களுக்கு வந்துட்டு என்ன ட்ராப் தெரியுமா? உங்களுக்கு நல்லாவே தெரியும். காலையில் எந்திரிச்ச உடனே மூஞ்சி அழகாக இருக்கா அப்படின்னு பார்க்குற பெண்களுக்கு அடித்து சொல்கிறேன், அதுதான் உங்கள் ட்ராப். என்னம்மா நீ இப்படி சொல்கிறியே அப்படின்னா அது உண்மைதான். ரொம்ப பியூட்டி கான்ஷியஸா, ரொம்ப ஸ்கின் கான்ஷியஸா, ஏன் நீயெல்லாம் அப்படி இருந்ததே இல்லையான்னு கேட்டால் இருந்திருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக ஓவராகவும் இருந்தது இல்லை, இல்லாமே இருந்ததில்ல. ஒரு மாடரேட் இல்லை, அந்தளவுக்கு ஓகே, அந்தளவுக்கு வச்சுக்கலாம். ஒரு சில பேர் காலை எழுந்திரிச்சுன்னா ஸ்கின் செக் பண்ணுறது, அப்புறம் இன்னைக்கு இந்த பிம்பிள் பாப் ஆயிருக்கு, அப்புறம் இந்த ஆடை பார்த்து இந்த பொருளை வாங்குறேன், இந்த இப்போ வந்து இன்னும் எப்படின்னா அந்த ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டு போனால் நான் வந்துட்டு என்ன வெள்ளை ஆயிடுவேன், அப்புறம் ஸ்கின் கிளாரிட்டி ஆயிடும், அந்த ஆக்ட்ரஸ் மாதிரி ஆயிடும், அப்புறம் நான் வந்துட்டு அதான் எல்லாம் என்னை பார்க்கணும். இவ்வளவும் நீங்கள் எதுக்கு பண்ணிக்கிறீங்க? நானும் தெரிஞ்சுக்கலாமா? நானும் பொண்ணு தான். எதுக்கு? யாரும் நம்மள பார்க்கணும். நீங்கள் அதாவது இது ஒரு 10% வந்துட்டு அவுட் ஆஃப் பாக்ஸ், சரியா? நான் எப்படி அப்படின்னா ஒரு சில காலங்களில் வேணால் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நான் மேக்ஸிமம் பண்ணது எப்படி அப்படின்னா எனக்கு நல்லா இருக்கா அப்படின்றது தான் நான் வந்து மிரரை பார்த்தா வந்து நான் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கா, ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கா, நான் அதை பண்ணுவேன். இப்போ ஒரு சில பேருக்கு வந்துட்டு இப்படி லிப்ஸ்டிக் ஷேட்ஸாக இருக்கலாம், லைக் அந்த மாதிரி மற்றவங்களுக்காக மாற்றிக்கலாம் வந்துட்டு என்னால். நான் அந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை. ஆனால் நிறைய பேர் இப்போ என்ன தெரியுமா பண்ணுறீங்க, ட்ரெண்ட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுறீங்க. இந்த ட்ரெஸ்ஸை எப்படி அவுட்ஃபிட் வந்துட்டு என்ன மாதிரி ட்ரெண்டிங்கோ அதை ஃபாலோ பண்ணுறீங்க. ஹேர் ஸ்டைலில் உட்காந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது பேர் என்ன தெரியுமா? ட்ராப். பெண்களுக்கு உண்டான மிகப்பெரிய ட்ராப் இதுதான். பெண்கள் வந்துட்டு இறைவனை நோக்கி பயணம் பண்ணுறது ஈஸி ஆண்களை விட. நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப ஈஸி, எளிதாக செல்லலாம். ஆனால் எதை உங்களை வந்து தடுக்கின்றது என்னன்னா உங்களோட பியூட்டி கான்ஷியஸ் தான். பியூட்டி கான்ஷியஸை ஃபஸ்ட்டு தைரியம் செஞ்சு விட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ட்ராப் செட் பண்ணியிருக்கு. அந்த ட்ராப்பில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக முடியாது. இப்போ யாராவது ஒருத்தவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக தெரியும், ஷார்ப்பாக பார்ப்போம், நீ தானே அப்படின்னு. கரெக்டாக? அது எப்படி தெரியுது? அது ஏன் அப்படி வந்தது தெரியுமா? நம்ம உடம்பு மேலே தான் எப்பயுமே கான்ஷியஸாக இருக்கும். ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாலும் ஓகே நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா, ஓகே கரெக்டாக மேக்கப் இருக்கா, ஓகே செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சோமா, ஐயோ இது இருக்குதே, ஐயோ எங்கேயாவது உழுகுதா, ஐயோ கன்சீலர் போச்சா, எல்லா கேள்வியும் வருது தானே. அப்புறம் காஜல் ஸ்மச் ஆயிடுச்சா, காஜல் ஸ்மச் ப்ரூஃப், எல்லா ப்ரூஃபும் பார்த்துருச்சு. அதனால தான் திரும்பி சொல்கிறோம், அது ஒரு ட்ராப். அந்த ட்ராப்புக்குள்ளே உட்காந்தீங்கன்னா கேர்ள்ஸ் கண்டிப்பாக இறைவனை நோக்கி பயணம் போகவே போகாது. உங்கள் நோக்கம் என்னென்னா அழகான ஒரு ஆணை கல்யாணம் பண்ணணும், ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு போய் சாக வேண்டியதுதான். அப்படி ஒரு நாள் வந்து ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது கொள்ளது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எதுக்கு அந்த வாழ்க்கை வரணும் அப்படின்ற ஒரு தன்மை வந்து உங்களுக்கு ரைஸ் ஆயிடும். ஒருவேளை ரைஸ் ஆகணும் சுத்தம் வேஸ்ட், இப்படியே போய் படுக்க போகிறீங்க, அவ்வளோதான். என்ன நீங்கள் பியூட்டி கான்ஷியஸே இருந்தாலும் நீங்கள் நார்மலாக, நான் வந்து ஸ்பிரிச்சுவல் பீப்புளை பற்றி நான் பேசுனேன், சரியா? அவங்களுக்கு தானாகவே அழகு, அது வேறு மாதிரி ஒரு கிரேஸ் அவங்க ஃபேஸில் தெரியும், ஒரு ஒளி அவங்க ஃபேஸில் தெரியும். ஈவன் தோ இஃப் தே ஆர் நாட் ஃபாலோயிங் எனி ஸ்கின் கேர் ரொட்டீன், மார்க் தி வேர்ட்ஸ். உங்களை அதாவது நீங்கள் என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணி எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதனால தான் தெளிவாக சொல்கிறேன், ஐ லெஃப்ட் ஆல் தி ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ். எஸ், ஐ லெஃப்ட். எதுக்கு? ஆக்சுவலாக அதுக்குள்ளே அந்த காஸ்மெட்டிக்ஸ் பின்னாடி இருக்கிற கெமிக்கல்ஸும் தெரியுது, உண்மை அதுவும் தெரியுது. சில விஷயங்களுக்காகவும் விட்டாச்சு. ஓரளவு பண்ணுவேன், அவ்வளோதான். மொத்தமாக விட்டுட்டுன்னு சொல்ல முடியாது. ஓரளவு சும்மா ஒரு ஃபேஸ் வாஷ், இந்த மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி
எல்லா டாப் அண்ட் எல்லாமே நானும் ட்ரை பண்ணாங்க தான். அதனால திருப்பி இந்த கேர்ள்ஸுக்கு இது எஸ்பெஷலி இந்த வீடியோ போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஃபெமினன் எனர்ஜியாக இந்த உலகத்துக்கு வந்ததுக்காகவே நான் அதை பண்ணணும்னு சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த ட்ராப்பில் போய் சிக்கிறாதீங்க. யாருக்காகவும் நம்ம வாழ முடியாது. இறைவனுக்காக தான் நீங்கள் வந்து அந்த பாதையில் செல்லணும் தான் இந்த உருவத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க. ஃபெமினன் எனர்ஜி சூப்பர் எனர்ஜி அது. ஆனால் வந்து அது யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஓகே, ஆல்ரைட். இப்போ டிரான்ஸ்ஃபார்மிங் டு மேஸ்குலன் எனர்ஜி. இந்த மேல் வந்துட்டு இப்போ நீங்களும் வந்துட்டு என்னன்னா நிறையா ஆடெல்லாம் பார்க்குறோம். நிறைய பேர் நிறைய வந்து பியூட்டி கான்ஷியஸ் உங்களுக்கும் வந்துருச்சு இல்லையா? ஹேண்ட்ஸமாக இருக்கணும், அந்த ஹேண்ட்ஸம் இந்த ஹேண்ட்ஸம். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் எனி டைப் ஆஃப் பிராண்ட் ஹியர். சரியா? நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணாதீங்க. ரெண்டு பேருமே ஒரு ட்ராப்பில் வந்து இப்போ வந்து ட்ராப்பில் சிக்கிட்டே இருக்கீங்க. என்னம்மா ட்ராப்னு சொல்கிறேன்னா, ஆமாங்க நீங்கள் ட்ராப்பில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தோணும்? அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு தோணும். எல்லாரோடய அழகாக இருக்குன்னு தோணும். என்னைக்காவது இறைவனை நோக்கி உங்களை பார்க்கணும்னு தோணுமா? உங்கள் ஃபேஸில் அதாவது கீழே விழுந்தா கூட ஃபேஸில் அடிபட்டுருமா? அந்த அளவு கான்ஷியஸா? மேலே போனால் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க? சரிங்களா? தங்கச்சி நீ என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண? தம்பி நீ என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண? நீ டாப் அண்ட் ப்ராடக்டா நீ இந்த வரிசையில் வாப்பா, நீ லோ அண்ட் ப்ராடக்ட் நீ இந்த சைடு வாப்பா, பின்னாடி வாப்பா, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. என்ன கொஸ்டின் கேட்பாங்க? நீ என்ன பண்ண? எதுக்கு இந்த பாடி எடுத்துகிட்டு போனியே? அந்த பாடி எடுத்துகிட்டு போயிட்டு ஒழுங்காக செஞ்சியா? உங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சியா? அக்கௌண்ட் எடுத்துருவாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பியூட்டி கான்ஷியஸை பற்றி எல்லாம் நீங்கள் லோட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய அழகியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆண் அழகனாக இருந்தாலும் சரி, அங்கே பேசுகிறதுக்கு ஒரு எனர்ஜி. நீங்கள் வெறும் ஒரு எனர்ஜி ஃபார்ம் தான், லைட் ஃபார்ம் தான். அங்கே போகும்போது அப்படி தான் தெரியும். நீ இப்படி நான் அப்படி அந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லவே முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த டைமை உட்காந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணுறதை விட்டுட்டு கருணையாக இருக்க பழகுங்க, தானம் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, பயிற்சி. உங்கள் குருமார்கள் என்ன நீங்கள் எங்கே தீட்சை வாங்கினீங்களோ தயவு செஞ்சு உங்கள் பயிற்சியை பண்ணுங்க. விட்டுட்டுனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் மாதிரி திருப்பி ஆரம்பிங்க. இந்த அளவுக்கு ஒரு கான்ஷியஸாக இருக்கிறது நிஜமான உங்கள் கான்ஷியஸ் லெவல் எந்த கான்ஷியஸ் லெவலில் இருக்குன்ற ஒரு நாள் பரிசோதித்தாது நீங்களே பார்த்துருக்கலாம். அந்த உடம்புக்குள்ளே நமக்கு உயிர் இருக்கும் போதே சோதிச்சாதான் உண்டு. ஏன்னா அங்கே போய் சோதனை பண்ணோம்னா அவுட், கேம் ஓவர் ஆயிரும். ஒரு நாள் இப்படியே இருக்காது. நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க எந்த ஏஜ்னு தெரியல, 20 இருக்கலாம், 10 இருக்கலாம், 30 இருக்கலாம், 50 இருக்கலாம். இது இப்படியே இருக்காது. 10 இயர்ஸ் பாஸ், ஒரு டெக்கேட் முடிஞ்சிடும். ஸ்கின் இதாக தான் செய்யும். தயவு செஞ்சு இதை நோக்கி உங்கள் பயணம் பண்ணாதீங்க. அதுக்காக இங்கே வரல. நம்ம வந்திருக்கிறது இறைவனாகவே மாற வேண்டும். இறைவனை நோக்கி பயணம் பண்ணணும். ஆனால் இறைவனாகவே நம்ம மாற வேண்டும். ஏன் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிறது இந்த லைட் பார்ட்டிகள் தான். ஆனால் இந்த மேட்ரிக்ஸ் நம்மளை சூப்பராக மறைச்சிருச்சு நம்ம யாருன்றது. கொண்டு வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸையும் பியூட்டி ஆட்ஸையும் கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணி உங்கள் மைண்டை ட்ராப் பண்ணி உங்கள் மைண்ட் என்ன சொல்கிறதோ அதை தான் நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. கருணையில் இருந்து பாருங்கள், தானம் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த பியூட்டி கான்ஷியஸ் வந்து விட்டுட்டு கான்ஷியஸ் லெவல் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நம்ம இல்லை அப்படின்றது உங்களுக்கே உணரும். Sending you all love and light. Reached the divine. மெய்யான ஆற்றலை தயவு செஞ்சு பிடிச்சிக்கோங்க. டைம் போய்கிட்டே இருக்கு. உட்காந்து எல்லா வீடியோஸும் ஸ்கின் கேர் வீடியோஸ் பார்க்குறது விட்டு இந்த மாதிரி வீடியோஸும் பார்த்து இந்த சேனலில் பாருங்க. நான் சொல்ல வரல, உபதேசங்கள் எங்கெங்க சொல்லுதோ அதை போய் பாருங்க. ஒரு பிம்பிள் கியூர் பண்ணுறதுக்கு ஒரு 40 வீடியோ பார்க்குறீங்கல்ல. என்னைக்கே அதில் ஒரு கேள்வி வந்து ஒரு 40 வீடியோ இதை பார்த்தேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வராது. அப்போ எங்கே இருக்கு உங்கள் கான்ஷியஸ் லெவல்ன்றது உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கோங்க. நமோ ஹிமாலயா.